நம்முடைய சிந்தனைக்காக தாவீதரசரது திருப்பாடலிலும் சரி, சீராக்கினுடைய நூலிலும் சரி நாம் அறிய வேண்டிய ஒரு சிந்தனை, ஆண்டவரை நம்பியிரு, அவரே உன் சார்பிலே செயலாற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரையே நம்பியிரு, அவர் உன்னுடைய சார்பிலே அவர் செயலாற்றுவார். இது நமக்கு ஆறுதல் தருகின்ற ஒரு நல்ல அற்புதமான மொழியாக இருக்கின்றது. வாழ்விலே எனக்காக யார் போராடுவார்கள், வாழ்விலே எனக்காக யார் வாதாடுவார்கள், நான் தன்னந்தனியாக நின்று கொண்டிருக்கின்றேனே, எனக்கென சொல்லிக்கொள்ள யாரும் இல்லையே என்று பல நேரங்களிலே நம்மிலே பல பேர் வேதனைப்படுவது உண்டு. ஆனால் உண்மையை அறிந்தவர்கள், விசுவாசத்திலே உறுதி கொண்டவர்கள், நம்பிக்கையிலே நிலைத்து நிற்கின்றவர்கள் ஒருபோதும் இப்படியாய் அழுது புலம்பக்கூடாது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் இன்றைக்கு நாம் வாசிக்க பார்த்த அந்த சீராக்கினுடைய நூலிலே 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரிடம் பற்றுறுதி கொண்டிருந்தோருள் ஏமாற்றம் அடைந்தவர் யார், அவருக்கு அஞ்சி நடந்தோருள் கைவிடப்பட்டவர் யார், அவரை மன்றாடினோருள் புறக்கணிக்கப்பட்டவர் யார், ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர், பாவங்களை மன்னிப்பவர், துன்ப வேளையிலே காப்பாற்றுகின்றவர் என்று அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒருவரையும் ஒருபோதும் ஏமாற்றுவதே இல்லை என்பதுதான் உண்மை. அவர் யாரையும் கைவிடுவதே கிடையாது என்பதுதான் உண்மை. நம்பினோருக்கு நலம் தருகின்ற நல்லதொரு நாயகனாக அவர் இருக்கின்றார் என்பதுவே உண்மை. எனவே நமக்காக வழக்காட, வாதாட, போராட அவர் என்றும் நம்மோடு உடன் இருக்கின்றவராகவே இருக்கின்றார் என்பதுதான் உண்மை. எனவே இந்த ஒரு நல்ல ஆழமான சிந்தனையிலே முழுமையான நம்பிக்கையை அவர் மீது கொண்டவராக வாழ்விலே பயணப்பட இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்கும் இனிய நல்ல நாளாய் இருந்திட ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்களை மனதார வாழ்த்துகின்றேன்.